தரமான துணிகள் குறைவான விலையில கிடைக்கும் போது நமக்கு எதுக்கு மாத்தது? ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை. எத்தனையோ சேலஞ்ச் எல்லாம் எதிர்த்து போராடி வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக ஒரு சத்திய சோதனைன்னு காந்திக்கு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவருக்கு வந்த சோதனை பெரும் சோதனை. அந்த சோதனைகளையும் தாண்டி வெற்றி பெற்று அப்துல் கலாம் அவர்களோடு பல்வேறு காலகட்டங்களில் அவர் இணைந்து பணியாற்றி இருக்கிறார். அவரோடு இணைந்து 2 புத்தகம் டாக்டர் கலாம் அவர்களும் நானும் எழுதியிருக்கிறோம். அவர் எனது நண்பர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய நக்கீரன் கோபால் நண்பன் அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். கொஞ்சம் ஓவர் தான். ஸ்மார்ட் வில்லேஜஸ் வெளியிட்ட ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பெற்றுக்கொண்ட அருமையன் வைத்தியநாதன் அவர்களே, அருமையன் மன்னர் ஜவஹர் அவர்களே, அருமை சகோதரர் சாய் பிரகாஷ் அவர்களே, அருமை பெரியவர் தியாகராஜன் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகன் 4 பேர் இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு தெரிவது பொன்ராஜ் தான். பெரிய 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 அறிஞர்கள்லாம் வந்திருக்காங்க. விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், ஐஏஎஸ், எங்கள் நீதியரசர் வந்திருக்காரு, ஐஏஎஸ் அண்ணன் வந்திருக்காங்க. திருஷ்டிக்கு நாமளும் வந்திருக்கோம். அப்படியே இந்த ஒரு நல்ல விளையாட்டுனா நம்மளை மாதிரி மீசி கீசியமாக வச்சு ஒரு பூசணிக்காயில் வரைஞ்சி ஒரு மேலே ஒரு சூடத்தை வச்சு அடிப்பாங்க பாருங்கள், அது மாதிரி நம்மளை கூப்பிட்டாரு. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காருங்கிறதுக்கு உதாரணம் என்ன தெரியுமாண்ணே? ஒரு புக்கை வச்சுக்கிட்டு மற்ற எல்லார் கையிலையும் இதை கொடுத்து எவ்வளோ ஸ்மார்ட், ஜெயிச்சிருவாங்க. நான் நம்ம புத்தி குறுக்கு புத்தியில், ஏன்னா ஒரு புக்கு தான் தயாரிச்சாங்களா, எல்லாருக்கும் அட்டையை வேகமாக கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நான் வேறு புத்தகத்தை வேறு சொல்லுங்கள், இதை பற்றி சொல்லுங்கன்னாரு. திருப்பி பார்க்குறேன், இதை சொல்ல இதில் வேறு ஓர வஞ்சம் வேறு. எங்கள் தினமணி அண்ணன் வந்தவுடனே அந்த புக்கை கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி இதில். ஆனால் பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. எனக்கு பிறகும் பேசுகிறதுக்கு நிறைய பெரியவங்க இருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி அதான் வந்தோன்னு சொன்னேன். அடையாறுலேருந்து இங்கே வர்றதுக்கு மன்னர் ஜவஹருக்கு 2 மணி நேரம் ஆச்சு. நான் அம்பத்தூர்லேருந்து வர்றதுக்கு 1.25 மணி நேரம். எங்கள் அண்ணன் வைத்தியநாதன் இங்கேயே சுற்றி இருந்தாராம் 1 மணி நேரமாக. அப்போ அங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பார்? 2015 ஸ்மார்ட் சிட்டி 100 செலக்ட் பண்ணியாச்சுன்னு எங்கள் சாய் பிரகாஷ் வந்து சொல்லிட்டார். 100 சிட்டியை இந்தியாவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் 15 12. நம்ம இப்போ ஸ்மார்ட் சிட்டியில் நிற்கிறோமா விற்கிறோமான்னு அப்புறம் பின்னாடி தான் தெரியும். இப்போ அண்ணன் ஸ்மார்ட் வில்லேஜஸ். நான் ஃபஸ்ட்டு 2012 எங்கள் ஊர், எனக்கு எங்கள் ஊர், அதாவது பொன்ராஜன் ஊர், பக்கத்து ஊர் எங்கள் ஊர் அருப்புக்கோட்டை. ஸ்மார்ட் வில்லேஜஸில் முதலையாக நீங்கள் புறா திட்டத்தில் மீனாட்சி புறாவை எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற தோணுகாலில்
கலாம் ஐயா வந்து அதை ஆரம்பித்து வைக்கல, நான் கூட சாட்சியாக இருந்தேன். ஒரு மனுஷன் அது வாழும்போது அவங்களோட இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னாங்க பாருங்கள், நான் அவரோட இருந்தேன், ஜவஹர் சொன்னார், எல்லாருமே அவங்க பார்த்தவங்களா இருப்பாங்க. எங்கள் மருத்துவர்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் அந்த ஐஏஎஸ் எங்கள் ராஜாராமன் வந்திருக்காரு. ஒரு மனுஷன் வந்து இத்தனை வயசுலேயும் அவர் மறைகிற வரைக்குமே இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே வாழ முடியுமா? எனக்கு அது இப்போ ஸ்மார்ட் வில்லேஜஸ், நான் லியோ பிரகாஷ்கிட்ட கேட்டேன், சரி புக்கை போட்டாங்க, இது என்ன பண்ண போகிறாங்க? அப்போ தான் சொன்னார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? அது நான் அண்ணன்ட்ட கேட்கணும். எங்ககிட்டயே கொடுக்கலையே, இது ஏதோ இவங்க எங்கெங்கே போகணும்னு ஏதோ ஒரு லிஸ்ட்டு போட்டார். எங்கெங்கே போகணும் ஒரு லிஸ்ட்டெலாம் பட்டியல, சிஎம்மு, பிஎம்மு, ஜனாதிபதி, அப்புறம் இங்கே கீழே வரைக்கும் கொண்டு போகணுமே. இது எப்படி கொண்டு போக போகிறீங்க? ஏன்னா எனக்கு ப்ராக்டிக்கலாக கேட்குறேன், எப்படி கொண்டு போக போகிறீங்க? ஏன்னா புக்கோட விலையை பார்த்தா குண்டக்கு மண்டக்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தலையாணி மாதிரி இருக்குது. 10,000 ரூபாய். ஆமாம், இதை எப்படி கொண்டு போக போகிறோம்? இது என்ன ப்ராக்டிக்கலாக நான் கேட்குறேன். அதாவது அப்போ இதுக்கு ஒரு திட்டம் வச்சுருப்பார். ஏன்னா எங்கள் பொன்ராஜனை ஒரு கிராமம் அந்த புறா திட்டம் வந்து கொடுத்து ஒரு வில்லேஜை முன்னேற்றதோ இல்லையோ, ஒரு தோணுகாலுங்கிற ஒரு சின்ன வில்லேஜிலேருந்து ஒரு விஞ்ஞானியை நான் வந்து ரொம்ப பெருமையடைகிற ஒரு விஷயம். ஒரு சின்ன வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 கிராமம் இருக்குமா? 200 வீடு இருக்குது. 200 வீடு. நான் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த கலாம் சாரோட அன்றைக்கி அந்த ஒரு நாள் இருந்தேன். அதை விட எந்த வார்த்தையும் அவர் வந்து வீணாக பேசலை. இந்த வீணாக்கி பேசுகிறது, நம்மலாம் குண்டக்கு மண்டக்கு என்னத்தையாவது பேசி தருவோம்ல, அப்போல்லாம் எதுவுமே பேசலை. எது எடுத்தாலுமே அது ப்ரொடக்டிவாக இருக்குமே அவர். ஏன்னா இந்த அறிவுத்திறனை பற்றி என்கிட்ட சொல்லுங்கன்னாரு. நான் என்னது சொல்ல, எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னாரு. நான் வெறும் 4000 ரூபாயில் ஆரம்பித்தேன். குட், எவ்வளோ பேர் இருக்காங்கன்னாரு. அவங்க எல்லாரையும், அதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாங்க, 10 கேள்விக்கு ஏண்டா இவற்றை வந்தோன்னு இருக்கும். ஒரு மனுஷன் இப்போ காலம் பூரா அவர்கிட்ட இருந்திருக்காரு, இவர் எவ்வளோ பாடுபட்டுருப்பார் காலம் பூராங்க. அப்போ இந்த அறிவு, அதனால தான் பொன்ராஜனுக்கு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். கட்சி ஆரம்பித்தோடனே நான் போய் சொன்னேன், ஏன்னே ஆரம்பிச்சிங்க, என்ன கோச்சிக்க கூடாது அவர். ஏன் என்னாரு? ஏன்னா கைவசம் அவ்வளவு விஷயங்களை வச்சுருக்கார். கலாமையா கூட இருந்து அவர் வச்சிருக்கிற பாருங்கள், இங்கே இருக்கிற வில்லேஜை ஸ்மார்ட் ஆக்கலையா, உலக நாடுகளில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்மார்ட் வில்லேஜஸ் ஆக்குறதுக்கு ஒரு பெரிய திட்டம். அது கன்னடாவிலேருந்து தசு புசுன்னு இப்போ பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ எல்லாம் இவ்வளோ வேறு இணைச்சி ஒரு வில்லேஜஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஞானம் இருக்கிற ஒருத்தர் சுருங்கி போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாரே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. நல்ல வேலையாக வெளியே வந்துட்டார். இப்போ இல்லை கட்சியில் இருக்காரா? இருக்கிற கட்சியிலையும் வெளியே கொண்டு வந்துடுவோம். ஆனால் இந்த திட்டத்துக்கு ஒரு போட்ட மெனக்கடல் இருக்குல்ல, ஒரு மெனக்கடல் இருக்கும். அதாவது இவங்க இதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து அது அவர் பெரியவர் தான் பாதப்பட்டு வச்சுட்டாரே. நீங்கள் வந்து ஒரு கிராமம்னா மருத்துவம் இருக்கணும், கல்வி இருக்கணும். முக்கியமாக கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் வந்து வாழ்வாதாரத்தை தேடி ஒரு கிராமப்புற இளைஞன் நகரத்துக்கு போகக்கூடாது. இதுதான் சிம்பிள். நகரத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ எல்லாருக்குமே எங்கள் ஊர் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிங்க உட்காந்துருக்கார். அவர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்கிற கிராமம். இப்போ இவங்க எல்லாமே வாழ்வாதாரத்தை தேடி போயிடக்கூடாது. அந்த கிராமமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சொர்க்க பூமியாக ஆகணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இது வந்து ஒன்லைனில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதை இந்த ஸ்மார்ட் வில்லேஜஸ் ஆக்குறதுக்கு இப்போ இவங்களே பண்ண போகிறாங்களா, இவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சு பண்ண போகிறாங்களா, இல்லை வெளியே இருந்து
ஃபண்டை வர வச்சு பண்ண போகிறாங்களா, இல்லை இதுக்கு மத்திய மாநில அரசுகள் இதுக்கு வந்து பக்கபலமாக இருக்குமா? ஏன்னா அவங்க ஸ்மார்ட் சிட்டியே முடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரியாது. இப்போ எங்கள் அண்ணன் சாய் பிரகாசன் சொன்னார், எதுவும் ஈஸி, ரொம்ப ஆர்டிஐயில் நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலான்னாரு. வடக்கு அவருக்கு தெரில, வடக்கு ஆர்டிஐ போட்டவன் ஆர்டிஐ டீட்டெயிலாம் கொடுத்துட்றாங்க, அடுத்த மாதம் அவரை கொண்டுடுறாங்க. நீ தானே வாங்கினேன், அது லாரி ஏறுதோ எது ஏறுதோ தெரியாது. ரொம்ப தெளிவான ஆர்டிஐ அந்த பக்கம்லாம். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் அது ஒரு சுதந்திரம் இருக்குது, எது வேணாலும் கேட்டால் தந்துடுவாங்க. ஆக இப்போ இந்த ஸ்மார்ட் வில்லேஜஸை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த முயற்சி இருக்குது பாருங்கள் வாழ்க்கையில், இந்த முயற்சி இவங்க போட்டிருக்கிற இந்த திட்டங்கள், ஒரு கிராமம் வெளியே வரணும். இப்போ நானே வந்து என் மூஞ்சை பார்த்தோன்னா இன்னொருத்தர் ஞாபகம் வரும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏன் அதுக்குள்ளே போனோம்? 165 கிராமம் இருக்குது, 16,000 ஸ்கொயர் கிலோமீட்டரு. நான் வேறு யாரையும் சொல்ல, வீரப்பனை தான் சொல்கிறேன். 165 கிராமம் சார், 6 லட்சம் மக்கள் வாழ்ந்தாங்க. ரோடு இருக்கும், பஸ்ஸு போகாது, பள்ளிக்கூடம் இருக்கும், டீச்சர் வாத்தியார் போக மாட்டாங்க, மருத்துவமனை இருக்கும், டாக்டர் போக மாட்டாங்க. ஆக இப்போ பிரதமர் அறிவிச்சிருக்கார், இந்தியாவே வந்து கிராமங்கள் எல்லாமே கரண்ட்டு கொடுத்தாச்சு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது. நான் எதுக்காக சொல்ல, இப்போது வீரப்பனும் இல்லை, ஆனால் இந்த 165 கிராமங்களும் இன்றைக்கி வளம் பெற்றுச்சா அப்படின்னா பழகிட்டாங்க. எது, பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் போகாமல் பழகிட்டார், மருத்துவமனைக்கு டாக்டர் போகாமலே இங்கேயே கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்க பழகிட்டார். இப்போ இவங்க எல்லாருமே அதில் பத்தாக்குறைக்கு இப்போ நமக்கு இந்த கோவிட்னு ஒரு சனியை வந்துச்சா, நான் புறா திட்டம்னா கோவிட் திட்டம் மாதிரியே எனக்கு கேடுச்சு. அந்த கோவிட் வந்த பிறகு கோவிட்டை காரணம் காட்டியே சார் இன்றைக்கி வந்து எல்லாருமே அது ஒரு நல்ல காரணமாக வச்சுக்கிறாங்க. அதை காரணம் காட்டி இன்றைக்கி வந்து இந்த எங்கே அவங்க சேவைகள் தேவைப்படுதோ அங்கே வந்து போகாமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் இந்த கோவிட் அவங்களுக்கு கை கொடுக்குது. இது என்றைக்கு முடியும்? இப்போ வேறு 3 வருதுங்கிறான். நான் அன்றைக்கி நம்ம மினிஸ்டர் மாசுவனை நான் பார்த்தேன், சத்தியமாக சொன்னேன், நான் ஏர்போர்ட்டில் சத்தியமாக சொல்லுங்கள் 3வது இல்லை சாப்பிட்டேன், வேணா நான் அப்புறம் பேசுவேன்ட்டு போயிட்டார். பின்னாடியே ராதாகிருஷ்ணன் வந்தார், சத்தியமாக சொல்லுங்கள் 3 இல்லைன்னு, அப்புறம் பேசுகிறேன் சார். அது சார் என்ன சொன்னார், அவர் இதை தான் சொன்னார். ஆக நான் என்ன சொன்னேன், 3 இல்லைங்க. ஏன்னா 1.5 வருஷமாக 1.25 வருஷமாக சார் நம்ம வீட்டில் பாருங்கள் எல்லாருமே அவங்கவுங்க தரத்துக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறதுக்கு அது முருங்கைச்சாரோ ஏதோ ஒன்று, நம்ம இப்போ என்ன ஒரு பொடி கொடுக்குறாங்களே, கபசுர குடின்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டு சார் ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவங்க தயார்படுத்திட்டாங்க சார். 2 வருஷமாக நான்லாம் இம்யூனிட்டியோடு தான் இருக்கேன். என்கிட்ட நான் வந்துச்சு போயிடுச்சு, ஆனால் இனிமேல் வராது. அப்போது இந்த 3 இனிமேல் காமிக்காதீங்க, 3 பாதிச்சு பயமுறுத்தாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னடா பொது வழியில் இப்படி ஒரு முக்கியமான இடத்துல இப்படிலாம் 3 இல்லைன்னு சொல்லி பாட்டு பிரகடனப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா உள்ளே வரும்போதே நான் வந்து அசால்ட்டாக வந்தேன், சார் அப்படின்னாரு, ரைட்டு போட்டுக்குவோம், வந்தாச்சு. இப்போது இந்த 3ங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நீங்கள் இந்த வில்லேஜ் ஸ்மார்ட் வில்லேஜை இவங்க கொண்டு போகணும். அப்போ இதுக்கு பக்கபலமாக பெரிய அறிஞர்கள் எல்லாருமே இதுக்கு வந்து அவர் வந்து சாதாரண ஆட்களை இவர் வந்து நண்பர்களாக வச்சுருக்க மாட்டார். எனக்கு தெரியும் பொன்ராஜுடைய வளையங்கிறது ஒரு சாதாரண வளையமே இல்லை. இது வந்து நான் பெருமைக்காக சொல்ல, அதாவது அண்ணனுடைய பழக்கம் அவங்களுடைய வழக்கம் அது ஒரு சின்ன உதாரணம் தான். அவங்க ஊர் கிராமம் போயிருந்தேன் சார். அப்போ பையன் 2வது பையன், இப்போ அவன் பெரிய ஆள் ஆகிட்டான். அவன் டெல்லியில் படிச்சுட்டு இருக்கான் சார். வீட்டுக்கு போனேன். அப்போ ஏதோ ஒரு இதுதான் போயிட்டு இருந்தேன், வந்தான். அவங்க கூட அந்த ஊர் கிராமத்தில் இருக்கிற ஒரு 4 பேரோடு வந்தான். நீங்கள் இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் வந்து கிராமத்துக்கு போதோ இல்லை இந்த ஃபாரின்லேருந்து வர பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே பேசாதுங்க.
ஒரு டெல்லியில் அந்த கல்ச்சரில் பழகின பையன் அந்த கிராமத்தில் அந்த அவனுடைய சின்ன வயது தோழர்களை கூப்பிட்டு வந்து அவனோட வந்து அற்புதமாக பேசி விளையாடிட்டு இருந்ததை பார்த்தோன்னா ஆச்சரியமாக பார்த்தேன். இது எனக்கு அவங்களுடைய வளர்ப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு அப்படியே உள்ளே போகிறேன். கலாம் சார் பிஎஸ்சி காலேஜ் அப்போ வந்து அவங்க பெரிய அப்போது ஜனாதிபதியாக இருக்கார். என் தம்பி கார்த்தி செல்வன் இப்போ புதிய தலைமையில் இருக்கார். தம்பியை தான் நான் வந்து கலாம் சார்கிட்ட ஒரு தொடருக்காக பொன்ராஜனை கூப்பிட்டு பொன்ராஜனை கூட போயிருங்க, அப்படியே கலாம் அங்கே வராரு, கொஞ்சம் பேசிட்டு வந்திருக்கான்னு சொல்லியாச்சு. அவர் வந்த பிறகு அவர் வந்து சொன்ன விஷயம் ஆச்சரியப்பட வச்சு சார். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இப்படி வாழ முடியுமா? காலையில் 7 மணிக்கு பொட்டக்கால், ஏன்னா ஜனாதிபதியாக இருக்கிறதுனால 7 மணி 7:30க்கு அவருக்கு வந்து 2 இட்லி கொடுத்துருக்காங்க. இது 2 இட்லியா? 2 இட்லி சாப்பிட்டாரு, வந்தார். பிஹெச்சி காலேஜில் 6 ஃபங்க்ஷன் இருந்துச்சான். இவங்க தான் கூட போகிறாங்க. அவங்க இன்னொருத்தர் இருக்கார், பிரசாத் தானே? பிரசாத். என் தம்பியும் கூட போகிறாரு. போயிட்டே வராங்க. 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. அவருக்கு பசி எடுக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, கடைசி அந்த ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கார். யார்? பொன்ராஜன். தருவாங்களா அப்படின்றாரா? யார்? ஜனாதிபதி தருவாங்களா? இவர் அங்கே அவர் பிரின்சிபல் ரூமுக்கு தான் போகிறோம். எனக்கு என்னமோ அங்கே வந்து டீயும் பிஸ்கட்டும் தருவாங்கன்னு நினைக்கிறேன் இவருக்கு. சரி போ, லெஃப்ட் ரைட் போட்டு போகிறாங்க. உள்ளே போனால் அவரை பார்த்தோன்னே மொத்த பேர் அவரோட படம் எடுக்கிறதுல இருந்தாங்களோ இல்லைய, டீ பிஸ்கட்டை கொடுக்கல. இப்போ அடுத்து தான் வெளியே வராங்க. அவர் கேட்ட கேள்வி, வெளியே வந்தோன்னே ஏதோ தராங்கன்னு சொன்னேன். சார், ஒரு ஜனாதிபதி சார், எனக்கு வாழ்க்கையில் இப்படிலாம் ஒரு எலும்பும் சதையும் சேர்ந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு நமக்கு ஒரு ஆட்சி பண்ணியிருக்காருங்க. ஒரு 2 இட்லியை கொண்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் தானே. எனக்கு ஒன்றுமே, அதான் ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்திருக்க முடியுமா, வாழ முடியுமா? அவரோட இவர் இருந்திருக்காருன்னா எனக்கு அதுதான் ஒரு இந்த கலாமை. அதாவது நான் கலாமுக்கு இணை கிடையாது, இருந்தாலும் கலாம் கூட இருந்தவங்களை நீங்கள் வந்து ஒரு இடத்துல வச்சு பார்க்க வேண்டிய ஒரு இந்த ஸ்மார்ட்ஸ் வில்லேஜஸ் நிச்சயமாக எனக்கு. ஏன்னா இந்த டீம் நல்ல டீம் இருக்குது. இதில் எல்லாருமே பங்கெடுக்கிறவங்க வந்திருப்பாங்க. நாங்கள்லாம் சாட்சியாக வந்தவங்க. நான் சாட்சியாக வந்தவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் நீதிபதி ஐயாலாம் வந்திருக்காங்க, அவர் சாட்சியாக தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த வில்லேஜஸ், இந்த ஸ்மார்ட் வில்லேஜஸ் நீங்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்த போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நக்கீரன் அதுக்கு துணை நிற்கும். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.